பழங்கால நுண்ணுயிர் கொல்லிகள். பூஞ்சை பிடித்து ரொட்டியை தூக்கி எறிவதற்கு முன் இருமுறை யோசிக்க வைக்கும் ஒரு விஷயம் இங்கே உள்ளது. பண்டைய எகிப்தியர்கள் பூஞ்சை பிடித்த ரொட்டியை நேரடியாக பாதிக்கப்பட்ட காயங்களின் மீது மருந்தாக பயன்படுத்தினர். அருவருப்பானதா? நிச்சயமாக. ஆனால் இது ஒரு புத்திசாலித்தனமான கண்டுபிடிப்பு. சில வகையான பூஞ்சைகள் பென்சிலின் எனப்படும் பாக்டீரியாக்களை அழிக்கும் ரசாயனத்தை உற்பத்தி செய்கின்றன. பூஞ்சை பிடித்த ரொட்டி ஏன் வேலை செய்தது என்று எகிப்தியர்களுக்கு தெரியாது, ஆனால் அது வேலை செய்தது என்று அவர்களுக்கு தெரியும். நவீன மருத்துவம் அதை கண்டுபிடிப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் தற்செயலாக நுண்ணுயிர் கொல்லி சிகிச்சையை செய்து கொண்டிருந்தார்கள். 1928 ஆண்டு வரை விஞ்ஞானி அலெக்சாண்டர் ஃபிளெமிங் தனது ஆய்வகத்தில் பூஞ்சை பாக்டீரியாக்களை கொல்வதை கவனித்த போது இந்த சிகிச்சையை மீண்டும் கண்டுபிடித்தார். அதற்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. பண்டைய எகிப்தின் நுண்ணுயிர் கொல்லிகள் மருத்துவ அறிவியலில் தங்கள் காலத்தை விட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னோக்கி இருந்தன. ஆனால் எகிப்தியர்கள் உங்கள் மூளை பயனற்ற ஒரு பொருள் என்றும் உங்கள் இதயம்தான் எல்லாவற்றையும் சிந்திக்கிறது என்றும் நம்பினர். சிலவற்றில் வெற்றி பெறுவீர்கள், சிலவற்றில் தோல்வியடைவீர்கள். அடுத்த முறை நீங்கள் பூஞ்சை பிடித்து ரொட்டியை பார்க்கும்போது நீங்கள் ஒரு இயற்கை மருந்தகத்தை பார்க்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சில பூஞ்சைகள் உயிர்களை காப்பாற்றுகின்றன, மற்றவை வெறும் சாண்ட்விச்களை அழிக்கின்றன.